அஸ்ஸலாமு அலைக்கும். காலையில் நான் ஹெர்பல் டீ எடுத்துக்கிறது வழக்கம் தானே. அது வந்து இன்றைக்கி வந்து ஓமக்கற்பூரவள்ளி இலை டீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் மேலே ரெண்ட்டுக்கு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் வந்து இந்த ஓமக்கற்பூரவள்ளி இலை செடி இருக்குது. கேட்டிருந்தேன், அவங்கள்ட்ட எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. ஒரு 6-7 இலை எடுத்து தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துகிட்டு, இதில் நிறைய நல்ல மருத்துவ குணம் இருக்குது இல்லையா. வாசமும் அருமையாக இருந்ததுங்க டீ போட்டு எடுத்தோம்னா. இப்போ ஒரு சாஸ்பேனில் 2 டம்ளர் தண்ணி விட்டு 4 கிராம்பு, 2 டம்ளர் தண்ணிக்கு 4 கிராம்பு போட்டு 6-7 ஓமக்கற்பூரவள்ளி இலை போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். தொண்டைக்கு இதமாக இருந்தது. காலையில் நம்மளுக்கு வந்து தும்மல், இருமல், சளி அப்படி இருக்கும்போது இது ஒரு கப் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் தேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஓமக்கற்பூரவள்ளி இலை டீயை எடுத்து ஹாலில் போய் 10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆனேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 1 செம்பு தண்ணி விட்டு ஒரு குட்டி பீட்ரூட் தோல் நீக்கி கட் பண்ணி போட்டுட்டு தண்ணியில் 3 தக்காளி, பழுத்த தக்காளியும் போட்டு 6-7 சின்ன வெங்காயம், 6 பூண்டு பல், 6 பல் பூண்டு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு லிட்டு போட்டு விசில் போட்டு 2 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணேன்னா, ஹெல்த் ட்ரிங்க் பவுடர் வீட்டில் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறைவா செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பாசிப்பயிறு, ராகி இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். பொட்டுக்கடலை, ஜவ்வரிசி இதெல்லாம் ஒரு கையளவு பாசிப்பயிறு, ஒரு கையளவு ராகி, அதில் பாதி ஜவ்வரிசி. வெள்ளையாக இருக்கிறனால, பிளேட்டும் வெள்ளையாக இருக்கிறனால நம்மளுக்கு வீடியோவில் தெரியல. பொட்டுக்கடலை, ஓமம் 1/2 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், இதை ஒன்று தனித்தனியாக வறுத்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். எப்போயாவது ஒரு நாள் நம்மளுக்கு வந்து சோர்வாக இருக்கும், டயர்டாக இருக்கும், நம்மளுக்கு வீட்டு வேலை செய்யறக்கே விருப்பம் இருக்காது பாருங்கள். அந்த டைமில் இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் பவுட்ரு நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதுல ஒரு 2 ஸ்பூன் எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கூழ் மாதிரி காய்ச்சிட்டு அதில் கொஞ்சமாக சர்க்கரையும் பாலும் விட்டு எடுத்துக்கலாம். அல்லது பால் சர்க்கரைக்கு பதிலாக மோரும் கொஞ்சமாக உப்பும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஹெல்த் ட்ரிங்க் பவுட்ரு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் ஒரு முறையும் ஹெல்த் ட்ரிங்க் பவுட்ரு செய்யும்போது ஒரே மாதிரி செய்கிறதில்ல. இப்போ நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன்னா அடுத்து நான் செய்கிறது வந்து வெறும் இந்த கவுனி அரிசி, ராகி, சாமை அரிசி, கோதுமை இதெல்லாம் சேர்த்துக்குவேன். இன்னொரு முறை வேறு மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுப்பேன். இந்த மாதிரி ஒரு முறை மாதிரி செஞ்சு எடுப்பேன். தக்காளியும் பீட்ரூட்டும் வேக வச்சு இது ஒரு சூப்பாக ஒரு கப் எடுத்து அம்மா கொடுத்துட்டு, கலர் பாருங்கள் செமையாக இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் அந்த கலரை பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ அழகாக இருக்குது கண்ணுக்கு. நானும் ஒரு கப் எடுத்துக்கிட்டு அதோட ராஜ உணவாக நான் எடுத்துக்கிட்டது வந்து இடியாப்பம் நாட்டு சர்க்கரை போட்டு அப்புறம் ஒரு இடியாப்பம் போட்டு தேங்காய் பால் விட்டு அதோட வாழைப்பழம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.